ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லாஸ்ட் இயர் லலிதா ஜுவல்லரியில் பழசுக்கு புதுசு பழைய நான் 3 பவுன் செயினில் கொடுத்து பழசுக்கு புதுசு ஸ்கீமில் சேர்ந்து ஓல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஸ்கீமில் சேர்ந்து லலிதா ஜுவல்லரியில் ஒரு 5 பவுனுக்கு நான் ஒரு ஆரம் எடுத்திருக்கேன். அதை கலெக்ஷன் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்படி தான் ஒரு பாக்ஸ் போட்டு இப்படி தான் அந்த கலெக்ஷனை செயினை கொடுத்தாங்க. 5 பவுனு ஹாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் நான் எடுத்த லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் லலிதா ஜுவல்லரியில் 5 பவுனு ஹாரம் எடுத்தேன். பழசுக்கு புதுசு ஸ்கீமில் சேர்ந்து என் 3 பவுன் செயினை கொடுத்து 1 பவுன் 2 பவுனு எக்ஸ்ட்ரா போட்டு பழசுக்கு புதுசு நான் இந்த ஹாரம் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து மாடல் கலெக்ஷன் பார்ப்போமா? இதில் வந்து ஒரு நடுவில் ஒரு பதக்கம் மாதிரி வச்சு இது லட்சுமி உருவம் போட்டு ஒரு மாடல் நல்ல தத்ரூபம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு கீழே அதை சுற்றி இலையாக லீஃபாக வந்து அதுக்கு மேலே 2 இலை போட்டு அதுக்கு மேலே இந்த சூரியகாந்தி பூ மாதிரி விரிஞ்சு ரவுண்டு போட்டு அதில் ஒரு ரெட் கலர் ஸ்டோனு அதுக்குன்ட்டு பூ மாடல் மாதிரி போட்டு இதில் வந்து பீட்ஸ் மாதிரி ரெட் ஸ்டோனு வச்சு பீட்ஸாக இப்படி தொங்குது. இதுக்கு கீழேயும் ஒரு இலை லீஃப் போட்டு ஒரு ஹேங்கிங் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த இதுக்கு மேலே ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு இந்த 2க்கு ஜாயின் பண்ணுற இடத்துக்கு 2 ஹார்ட் சிம்பிள், அதுக்கு மேலே மேங்கோ 2 மேங்கோ சேர்ற இடத்துல ஒரு ஸ்டோன் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் வச்சுருக்காங்க. அதுக்குன்ட்டு 2 ஹேங்கிங் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து அதுக்கு 2க்கு மேலே மாங்காய், அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டு ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 2 மாங்காய், ஒரு ரவுண்ட் ஷேப்பு திலகம் ஷேப் மாதிரி பண்ணி அதில் ஒரு ஸ்டோனு 2 மாங்காய், அதுக்கு மேலேயும் ஒரு ரவுண்ட் ஷேப் அதில் ஒரு ஹேங்கிங் பிறகு ஒரு ஃப்ளவர் அதுக்கு ஹேங்கிங் பண்ணுற மாதிரியா மகாலட்சுமி தாய் உருவம் போட்டு அழகாக இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் ஒரு லீஃப் அதுக்கு மேலேயும் ஒரு அன்னாச்சி பழம் மாதிரியா ஒரு சிம்பிள் இது போட்டு இது வரிக்காய் இது மாதிரியா சூப்பராக இருந்துச்சு. இந்த செயின் மாடலில் வந்து அழகாக இந்த டாட்டா கொடுத்து சூப்பராக இருந்துச்சு. இது பின்னாடி வந்து பேக் செயின் வந்து செம்மையாக ரொம்ப லென்த்தாக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கன்ட்டும் வரிக்காய் நல்ல மாடல் அதே மாதிரி சேம் இந்த சைடும் அதே சேம் பேட்டர்ன் கொடுத்து சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி செமையாக இருந்துச்சு. இதில் இந்த முத்திரை இந்த பிஎஸ்என்எல் முத்திரையிலேருந்து 4 டிஜிட் நம்பர்லேருந்து எல்லாமே பொருத்தி அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பேக் சைடுக்கும் ஒரு தத்ரூபமாக பிளாஸ்டிக் இது மட்டும் க்ளோஸ்டாக பண்ணி வச்சு இதெல்லாம் ஓப்பனாக தான் இருந்துச்சு. ஆனால் தகடாட்டம் இல்லை, அழகாக இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதோட நான் இதை 4-5 ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. ஒரு இதுவுமே இல்லை, எதுவும் புதுச்செடுக்கிற மாதிரி பிறண்டுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு இந்த ஜுவல்லரி. இதுதான் நான் லாஸ்ட்டு செப்டம்பர் மாதம் லலிதா ஜுவல்லரியில் பழசுக்கு புதுசு கோல்டு எக்ஸ்சேஞ்சு ஸ்கீமில் சேர்ந்து நான் எடுத்த 5 பவுனு ஹாரம். 5 பவுனு ஹாரம் இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் நான் எடுத்த லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த்ஸ் எடுத்த என்னுடைய ஹாரம், புது ஹாரம். சூப்பராக இருக்கும், அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது நான் இது எவ்வளோ ரூபா இருக்கும் போது கோல்டு ரேட்டு எடுத்தேன். அந்த ரேட்டுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, அதுக்குள்ளே கால்குலேஷன் அது நான் எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கினேன் எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனலட்சுமி பாலமுருகன் கோல்டு கலெக்ஷன்லேருந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய 5 பவுனு ஹாரம் ஹாரம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.